ஒரு பெண்ணோட உள்ளுணர்வு முழிச்சுக்கும் போது எந்த ஒரு தப்புமே அந்த தெளிவுக்கு முன்னாடி தப்பிக்கவே முடியாது. நீங்கள் மெசேஜஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடலாம், பாஸ்வேர்டு மாற்றிடலாம், ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி அவளை ஏமாத்திட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அவளுடைய உள்ளுணர்வை உங்களால் ஏமாற்றவே முடியாது. ஏன்னா ஒரு பெண்ணின் உள்ளுணர்வு அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டும் வருவதல்ல நண்பர்களே. அவங்களோட பேட்டர்ன்ஸ், அவங்களுடைய நிதானம், அவங்களுடைய பொறுமை, அவங்க விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற விதம், இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த இன்ஸ்டிங்க்ட் அவங்களுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது தப்பாகவே போகாது. அவங்கள நம்ம ஏமாத்திட்டோம், அவங்க சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க, அவங்க சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. உடனடியாக அவங்க எந்த எதிர்ப்பும் காட்டாததுனால நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அவங்க எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஃபோனை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்போ எடுக்கிறீங்க, எப்போ வைக்கிறீங்க, அவங்ககிட்ட எப்போ க்ளோஸாக இருந்தீங்க, எப்போல்லாம் க்ளோஸாக இல்லை, குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, இப்போ நடந்துக்கிறது இல்லை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வச்சு அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துருவாங்க, ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஆனால் அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கும் போது கடைசியாக ஏதோ ஒன்று சொல்லி சமாதானப்படுத்திடலாம் அப்படி சொல்லி நீங்கள் நினைப்பீங்க, ஏதோ ஒரு பொய்யை சொல்லிடலாம் நினைப்பீங்க. ஆனால் அவங்க அதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட கேள்வியே கேட்குறாங்க. ரொம்ப உஷாராக இருக்கு நண்பர்களே. பெண்ணோட உள்ளுணர்வு உங்களால் ஏமாற்றவே முடியாது நண்பர்களே. வாழ்க்கையை தொலைச்ச